கல்வாரி லெந்து கால தியானங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான லெந்து காலங்களில் இந்த லெந்து ஆராதனைக்காக தியானிக்க போகிற தலைப்பு என் மீட்பர் என்கிற இந்த தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில், இந்த லெந்து நாட்களில் அநேகருடைய வார்த்தையின் மூலமாய் அநேகரை பலப்படுத்தி வருகிறார். இந்த ஐஎம் சேனல் மூலமாய் தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. இந்த லெந்து காலங்களில் கூட இந்த தொடர்ச்சியாய் வருகிற இந்த தலைப்பில் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது மீட்பர் என்கிற இந்த தலைப்பில் நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தியானிக்கிற பகுதியை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையில் ஆண்டவரே, தியானிக்க போகிற இந்த வார்த்தையில் உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அநேகர் கர்த்தாவே நீ தொடப்போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அநேகரை ரட்சிக்க வழி செய்ய போகிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை மீட்டெடுத்த தேவனை நாங்கள் இந்த இடத்துல மகிமைப்படுத்த நீ தந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுவீராக. நீர் அப்பாராஜா இவர்களோடு இடைப்பட்டு உடைய வார்த்தையினால் அப்பா நீர் மகிமைப்பட போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நான் சொன்ன தலைப்பின் பிரகாரமாக மீட்பர் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடல், அது அந்த பாடல் வரிகளை மூலமாய் அந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் தியானிப்போம். பலவீன நேரங்களில் என் பலனாய் வந்தீரையா, பலவீன நேரங்களில் என் பலனாய் வந்தீரையா, உம்மையே நான் நம்புவேன், உண்மையாய் உம்மை ஆராதிப்பேன், உம்மையே நான் நம்புவேன், உண்மையாய் உம்மை ஆராதிப்பேன். என் மீட்பரே, என் மேய்ப்பரே, என் கண்மலையே, எந்தன் கோட்டையே, என் மீட்பரே, என் மேய்ப்பரே, என் கண்மலையே, எந்தன் கோட்டையே. சூழ்நிலைகள் மாறினாலும் சுமப்பவர் நீரல்லவோ, சூழ்நிலைகள் மாறினாலும் சுமப்பவர் நீரல்லவோ, உம்மையே நான் நம்புவேன், உண்மையாய் உம்மை ஆராதிப்பேன், உம்மையே நான் நம்புவேன், உண்மையாய் உம்மை ஆராதிப்பேன். என் மீட்பரே, என் மேய்ப்பரே, என் கண்மலையே, எந்தன் கோட்டையே, என் மீட்பரே, என் மேய்ப்பரே, கண்மலையே, எந்தன் கோட்டையே. ஹல்லேலூயா. அவர் நம் மீட்பராக இருக்கும்போது சூழ்நிலைகள் மாற்ற முடியும். அவர் நம்முடைய மீட்பராக இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நிச்சயமாய் அவர் மாற்றி நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார்.
இந்த நாளில் கூட நம்ம ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மீட்பர் என்கிற வார்த்தையில் அந்த மீட்பர் என்ற சொல்லுக்கு நம்மை விடுவிப்பது என்று அர்த்தம். மீட்பு என்பது அந்த சொல் நம்மை விடுவிப்பது என்பது அர்த்தம். இன்னொரு அர்த்தமானது நமக்கு நன்மை செய்வது என்பது அர்த்தம். மீட்பது என்பதற்கு நம்மை விடுவித்தது என்று அர்த்தம். இரண்டாவது நமக்கு நன்மை செய்தது என்பது அர்த்தம். நமக்கு நன்மை உண்டாகும்படியாக நமக்கு நன்மை செய்தது என்று அர்த்தம். இந்த மீட்பர் அப்படின்னு சொல்லும் போது வேதத்தில் நம்ம எங்கே பார்த்தாலும் அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம், மீட்பர் என்ற ஒருத்தர் இருப்பாரானால் அது இயேசுவை மாத்திரமே குறிக்கிறதா இருக்கிறது. அந்த மீட்பர் நம்மளை ரட்சிப்பவர், நம்மளை தூக்கி எடுத்தவர் என்று அநேக பொருட்கள் கொண்டு வருகிறது. இந்த மீட்பர் எனக்கு என்ன செய்தார் என்பதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக கொலோசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க போகிறோம். 13, 14, 15 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இந்த மீட்பர் எனக்கு என்ன செய்தார் என்பதை நான் முதலாவது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பப்படுகிறேன். இந்த மீட்பர் என் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை முதல்ல நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். கொலோசியர் 2, 13, 14, 15. உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களும் உரித்து கொண்டு வெளியரங்கமாய் கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. தேவன் சிலுவையில் எனக்காக என் மேலே இருந்த அந்த கையெழுத்தை எடுத்து போடும்படியாக, என் மேலே இருந்த சாபங்களை நீக்கும்படியாகவும், என் மேலே இருந்த பாவங்களை எடுத்து போடும்படியாகவும் அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு வெற்றி சிறந்தார். அது தோல்வி அல்ல, அந்த இடத்துல அவர் வெற்றி சிறந்தார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவ ஜனமே, இந்த தேவன் என் வாழ்க்கையில் இருந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து என்னை மன்னித்து விடுவித்துன்னு சொல்லலாம். என்னை விடுவித்து என்னை மன்னித்து உயிர்ப்பித்தார். என்னை விடுதலையாக்கினார், மன்னித்தார், என்னை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த மாத்திரமல்ல, என்னை உயர்த்தியும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த தேவனுடைய இந்த தேவன் செய்கிற மற்ற தேவர்களை காட்டிலும், மற்றவர்களை ஆராதிக்கிறவர்களை காட்டிலும் என் தேவன், என் மீட்பருக்கு இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் விடுதலையாக்குறவர் மாத்திரமல்ல, நம்மை விடுதலை ஆக்கி நம்மளை உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 2:6 நாம் வாசித்து பார்க்கலாம். எபேசியர் 2:6 2:7 வாசித்து பார்க்கணும். 2:6 இல்லை, 2:7 வாசித்து பார்க்கலாம். வாசிப்போமானால் எபேசியர் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். இதுதான் இந்த மீட்பருக்குள்ள ஸ்பெஷாலிட்டி. இந்த தேவன் நம்மளை மன்னித்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அவரோடு கூட நம்மளை உட்காரவும் செய்கிறார். ஏன் பாவம் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். இந்த மீட்பர் என்னை விடுவித்தார், என்னை மன்னித்தார், என்னை உயர்த்தினார். அவர் உன்னதங்களில் அவரோடு கூட அமரும் என்னை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனை நான் இந்த நாளில் நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் இந்த மீட்பர் என்கிற தலைப்பை குறித்து நான் தியானிக்க வேளையில் இதெல்லாம் நான் பழைய காரியங்கள்லாம் யோசித்து பார்க்கும்போது
என் தேவன் எவ்வளவாய் அற்புதங்களை செய்து என்ன உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று நான் யோசிக்கும் போது ஆச்சரியவிதமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மீட்பை, ரட்சிப்பை ஆண்டவர் நிச்சயமாய் தந்திருப்பார். அந்த காரியத்தை நீங்கள் நினைத்து பார்க்கும்போது, இந்த லென்த் காலங்களில் நாம் அந்த காரியங்களை குறித்து நாம் நினைத்து பார்க்கும்போது, கர்த்தர் இவ்வளவாய் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த மகிமைப்படுத்தின இந்த தேவன் இந்த காரியங்களில் நாம் பார்க்கும்போது இவர் யார் என்று நாம் அநேகருக்கு நமக்கு சிலருக்கு தெரியும். இந்த மீட்பர் யார் என்பதை வேதம் அழகாக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13 நாம் வாசித்து பார்க்கலாம். கலாத்தியர் 3:13 நாம் வாசித்து பார்க்குமானால் 3வது அதிகாரம் கலாத்தியர் 3:13 வசனங்களில் நாம் வாசிக்கப்பட மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த மீட்பர் யார் என்றால் வேறு யாரும் இல்லை, நம்முடைய கிறிஸ்து இயேசு. இவர் நமக்கு அந்த சிலுவையில் சுமந்தது நிமித்தமாய் நம்ம சபிக்கப்பட்டவர்கள் என்று இருந்த அந்த சிலுவை என்பது சபிக்கப்பட்டதின் அடையாளமாக இருக்கிறது. அப்போது அந்த காலத்துலலாம் அந்த சிலுவையானது கள்ளர்கள், தப்பு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், இவர்களை தான் அந்த சிலுவையில் அறைவார்கள். அறைவது மாத்திரமல்ல, அந்த 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 சிலுவை, அந்த மரம் என்பது ஒரு சபிக்கப்பட்டதின் அடையாளமாக இருக்கிறது. அது சபிக்கப்பட்டதின் சின்னமாக இருக்கிறது, அந்த மரத்தில் தூக்கப்படுவது. ஆனால் கிறிஸ்து இயேசு அந்த மரத்தில் தூக்கப்பட்ட போது அந்த மரம், அந்த சிலுவையானது வெற்றியின் சின்னமாய் மாறியது. ஆமென். இந்த மீட்பருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த மீட்பர் நம்ம ஆராதிக்கிற இந்த தேவன், இந்த சிலுவையில் சுமந்த இந்த தேவன் இந்த காரியத்தை செய்யும்போது அந்த மரத்திற்கே ஒரு வெற்றியின் அடையாளமாய் அது மாறியது என்று நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், சாபமாய் எண்ணப்பட்ட அந்த காரியத்தை அவர் இரத்தத்தினாலே, அவர் அந்த சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே வெற்றியின் சின்னமாய் மாறுகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்து வருகிறார். இன்றும் அவர் செய்து வருகிறார். இன்றைக்கும் அவர் நம்மளை மீட்டெடுக்கிறார். இன்றைக்கும் நம்மளை ரட்சிக்கிறார். இன்றைக்கும் அவர் அந்த 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 ரட்சிப்பின் வழியில் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த தேவன் உனக்கும் எனக்கும் தேவை. இது யாருக்கோ அல்ல, எனக்கு இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தேவன் எல்லாருக்கும் தேவை. இந்த இயேசு, இந்த மீட்பர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவை. இந்த மீட்பர் நமக்கு தேவை நமக்கு தேவையாக இருக்கிறார். அவர் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை. அவர் நமக்கு தேவை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் அவர் நமக்கு தேவை என்பதை ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நான் முதலாவது சொன்னேன், என் மீட்பர் எனக்கு என்ன செய்தார்னா, என் பாவத்திலேருந்து அவர் என்னை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கியது மாத்திரமல்ல, என்னை உயிர்ப்பித்தார். என்னை உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, உன்னதங்களை என்னை உயர்த்தியும் வைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். ரெண்டாவது, அவர் யார், அவர் எதற்காக அந்த சிலுவை மரத்தினால அந்த சிலுவை மரத்தை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மீட்பராய் இந்த உலகத்திற்கு வந்து அந்த சிலுவை மரம், அதாவது சாபத்திற்கும் பாவத்திற்கும் தண்டனைக்குரிய அந்த சிலுவை மரமானது ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. அது சபிக்கப்பட்ட மரமாய் இருந்தது. ஆனால் அது சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட்ட போது, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த சிலுவையின் மேலே ரத்தம் சிந்தப்பட்ட போது அந்த சிலுவையானது வெற்றியின் அடையாளமாய் மாறுகிறது. பரிசுத்தமுள்ள தேவன், பாவம் அறியாத தேவன்,
அதில் ரத்தம் சிந்தபோது அந்த அந்த பாழாய் போன அந்த அந்த சிலுவையானது, அந்த சபிக்கப்பட்ட சிலுவையானது வெற்றியின் சின்னமாய் மாறுகிறது. அந்த மீட்பர் உனக்கும் எனக்கும் தேவை. ஆமென். அந்த தேவன் உனக்கும் எனக்கும் தேவை. இந்த தேவனை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையை நடக்கக்கூடிய காரியம் என்னென்றால், 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசித்து பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின என்றது, எல்லாம் புதிதாயின. திரும்பி வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. ஒரு மனுஷன் அவனுடைய பழைய காரியங்கள் ஒழிந்து போக வேண்டும் என்றால், அவன் தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மீட்பர் அவனுக்கு தேவை. ஆமென். யாருக்கு இந்த மீட்பர் தேவை தெரியுமா? ஒருவன் தன் பழைய காரியங்களிலிருந்து பழைய காரியங்களில் இருந்து தன் வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை நோக்கி போகிற ஒருவனாக இருக்கிறான் என்றால், அந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு, லைக் இஃப் யூ வாண்ட் டு பி அ நியூ கிரியேஷன், அந்த பழைய காரியங்கள் எனக்கு வேணாம், இந்த புதிய காரியங்கள் புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் போக விரும்புகிறேன், இந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணாம், புதிய வாழ்க்கைக்குள்ளே நான் போக விரும்புகிறேன் என்பவர்களுக்கு இந்த மீட்பர் தேவை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான ஐஎம் சேனல் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து கேட்குறேன், இந்த தேவன் உங்களுக்கு தேவை. இந்த புதிய காரியங்களை செய்கிறவர், பழையவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு புதியதாய் உன் வாழ்க்கையை மாற்றுகிற இந்த தேவன் உனக்கு தேவை. 2வதாக, உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க, ஒரு முடிவு வைக்க இந்த மீட்பர் உன் வாழ்க்கைக்கு தேவை. முதலாவது சொன்ன புதிய ஆரம்பம், புதிய வாழ்க்கைக்குள்ளே போவதற்கு இந்த மீட்பர் உனக்கு தேவை. 2வது, இந்த பாவமான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த தேவன் தேவை. கடைசியாக இன்னொரு வார்த்தை என்னென்னா, எபிரேயர் 9:12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த வசனம். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளோட இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த நித்திய மீட்பு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நித்திய மீட்பை நமக்கு தரும்படியாய் இந்த மீட்பர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 3 காரியங்களை உங்களுக்கு மறுபடியுமா நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். என் மீட்பர் எனக்கு செய்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, என்னை மன்னித்தார், என்னை உயிர்ப்பித்தார், விடுதலை ஆக்கினார், உன்னதங்களை அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொன்னேன். 2வது, யார் இந்த மீட்பர்? இந்த கிறிஸ்து இயேசு என்பதை உங்களுக்கு சொன்னேன். இவர் மரத்தில் சபிக்கப்பட்ட அந்த மரத்தில் தூக்கப்பட்ட போது அந்த மரமானது, அந்த சாபத்தின் அடையாளமாய் இருந்த அந்த மரமானது வெற்றியின் சின்னமாய் மாறினது என்பதை உங்களுக்கு காண்பித்தேன். 3வது, இந்த மீட்பர் எதற்காக தேவை அப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு நியூ ஸ்டார்ட். If you want to have a new start, if you want to have a new beginning in your life, உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம், பழைய வேணாம், புதிய ஆரம்பம் தேவைன்னு சொன்னால் இந்த மீட்பர் உங்களுக்கு தேவை. அதற்கு மாத்திரமல்ல, இந்த பாவ வாழ்க்கைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர்களாக இருப்பீர்களானால் இந்த தேவன் உங்களுக்கு தேவை. நித்திய காலமாய் நான் அவரோடு கூட உன்னதங்களை அவரோடு வீற்றிருக்க வேண்டும். நித்திய காலமாய் இந்த மீட்பரோடு நான் வாழ வேண்டும், இந்த மீட்பரோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த தேவன் உங்களுக்கு தேவை. அதில் பார்க்கும்போது கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். கலாத்தியர் 2:20
சொல்லப்பட்டிருக்கிற வசனம், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும், மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இந்த லென்த் காலங்களில் இந்த மீட்பர் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். இந்த மீட்பர் நம்மை மீட்டு, நம்மை ரட்சித்து, நமக்கு புது வாழ்வை தந்து, நம்மை நித்தியத்துக்கு நம்மை நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த தேவன் உனக்கு எனக்கும் தேவை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் இந்த தேவன் தேவை, இந்த மீட்பர் உனக்கு தேவை. சாப வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமென்றால் இந்த மீட்பர் உனக்கு தேவை. இந்த அநேக இடங்களில் நாம் கேட்கிற இந்த வார்த்தை மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்ற காரியங்கள் நாம் பார்க்கிறோம். மீட்பு என்பது மற்ற இடங்களில் அதை பயன்படுத்தும் போது அது சாதாரணமாய் தோன்றும், சாதாரண வார்த்தை. அது மீட்பு, அதை எடுத்தேன் மீட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக வாசிக்கலாம். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டார் என்று சொல்லும் போது இந்த மீட்பருக்குண்டான முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால், நான் இருந்த இடத்துல நான் தண்டிக்கப்பட வேண்டிய இருந்த இடத்துல தண்டனைக்குரியவனாக இருந்த என்னை அவர் மீட்டார். ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, என்னை மீட்ட தேவன் அந்த தண்டனைக்குரிய காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது தான். நல்லா கவனிங்க, இது நல்லா கவனித்து பாருங்கள். உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தது எல்லாரும் காப்பாற்றுவது அல்லது மற்ற காரியங்களை சொல்லும் போது அது சாதாரணமாய் தோன்றும். மற்ற வேறு இடங்களில் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அது சாதாரணமாய் தோன்றும். ஆனால் இயேசு என்னை மீட்டார் என்று சொல்லும் போது அவர் என்னுடைய சாபங்களை, என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து என்னை ரட்சித்தார். தட் வாஸ் ஸ்பெஷல். என் தேவன் நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்து என்னுடைய எல்லா மீறுதலையும் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு என்னை அவர் பரிசுத்தமாய் மாற்றி புது வாழ்வை எனக்கு தந்திருக்கிறார். இந்த காரியத்தில் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த தேவன் உனக்கு தேவை, எனக்கும் தேவை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த மீட்பர் தேவை. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நன்மை, மீட்பு என்பதற்கு நன்மை என்பது அர்த்தம். நன்மை, நம்மை விடுவித்து நமக்கு நன்மை செய்து நமக்கு புது வாழ்வு தந்திருக்கிறார். இந்த லெந்து நாட்களில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த மீட்பரை குறித்து இந்த நாளில் நாம் தியானித்திருக்கிறோம். இந்த மீட்பர் எப்படிப்பட்டவர்? அவர் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். என் பாவங்களை சாபங்களையும் நீக்கி இருக்கிறார். என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்து என்னுடைய எல்லா சாபங்களையும், எல்லா நோய்களையும், எல்லா பாவங்களையும் நீக்கி சாதாரணமாக இருந்த அந்த மரம், சிலுவையான் மரத்தை அதை வெற்றியின் சின்னமாய் மாற்றினார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை தொடுவீராக, விடுவிப்பீராக, மீட்டெடுப்பீராக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
சூழ்நிலையில் மாறினாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை மீட்பார். பாவத்திலிருந்து என்னை மீட்பார், சாபத்திலிருந்து என்னை மீட்பார், நோயிலிருந்து என்னை மீட்பார். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து எனக்கு வெற்றியை தந்திருக்கிறார். அந்த வெற்றியை நாங்கள் கொண்டாட, அந்த வெற்றியை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். God bless you all.